ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் பண கஷ்டம் எவ்வளவு இருக்கிறது என்பதை நான் நன்றாகவே உணர்வேன். உன்னுடைய வாழ்வில் நீ அதிகமாகவே பண கஷ்டத்தோடு இருக்கிறாய். யாரிடமும் எந்த ஒரு பதிலையும் நிமிர்ந்து பேசவே முடியவில்லை. எல்லா நேரத்திலும் ஏதோ ஒரு குழப்பத்தோடும் பணம் கிடைக்குமா கிடைக்குமா என்று நீயும் பார்க்காத வேலைகள் எல்லாம் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லோருமே உன்னை தூற்றிதான் பேசினார்களே தவிர, நீ ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்தால் கூட உன்னை பாராட்டி யாருமே பேசவில்லை. எப்பொழுதும் என்ன பேசுகிறார்கள்? இவளால் தான் குடும்பம் வீணாக போனது, இவளால் தான் எல்லாம் நடந்தது, இவள் சுதாரிப்பாக இருந்திருந்தால் போன்ற பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா, இவள் நன்றாக இருந்தது குடும்பம் தான், ஆனால் இவளால் தான் வீணாக போனது என்று அவரவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் வாய்க்கு வந்தது போலெல்லாம் ஏதேதோ பேசுகிறார்கள். என்ன பேசுகிறோம் என்பதை தெரியுமா தெரியாதா, இல்லை நம்ம பேசுவதனால் மற்றவர் மனம் கஷ்டப்படுமா படாதா என்பது கூட புரியாமல் தனக்கு வாய்க்கு வந்தது எல்லாவற்றையும் பேசுகிறார்கள். தங்கமே, கவலைப்படாதே, ஒரு நிமிஷம் கூட கவலைப்படாதே. நம்ம இப்படி பேசிவிட்டார்களே, பணம் இல்லாத ஒரு காரணத்தினால் தானே இப்படி பேசுகிறார்கள். பணம் மட்டும் இருந்திருந்தால் நம் வாழ்க்கையில் இவர்கள் எல்லாம் பேசும் அளவுக்கு நம் வந்திருப்போமா? அந்த அளவுக்கு நம் வாழ்க்கையில் இவ்வளவு இறங்கி போய்விட்டோமே என்றெல்லாம் நினைக்காதே. இன்று பணம் இருக்கும், நாளை பணம் இருக்காது. இன்று உன்னிடம் இல்லை, அப்பொழுது நாளை நிச்சயமாக பணம் இருக்கும். இன்று நடக்கும் விஷயத்தை வைத்து எதையும் தீர்மானித்து கொள்ளாதே. இன்று ஒருவன் ஒரு விஷயத்தை அகந்தையாக, என்னிடம் பணம் இருக்கிறது, என்னிடம் எல்லாமே இருக்கிறது, உன்னிடம் இருக்கிறதா, உன்னோடு நான் பெரிய ஆள் என்றெல்லாம் அகந்தையாக திமிராக பேசினான். ஆனால் அவன் நிச்சயமாக ஒரு நாள் கீழே போயிடுவான். அகந்தை என்பது யாருக்கும் இருக்கக்கூடாது. இன்று ஒருவன் உன்னை பேசுகிறான், உன்னிடம் பணமே இல்லை, நீ எதற்குத்தான் இருக்கிறாய், நீ என்னதான் செய்கிறாய், உன்னுடைய வாழ்க்கையை நடத்த தெரியுமா, அப்படி இப்படி என்று கத்துகிறான். இன்று அவன் அகந்தையை காட்டினான் என்றால் இன்று அழிந்து விடுவான். அவன் அந்த அகந்தையை காட்டுவது எதற்காக என்றால் அவன் அழிவுக்காகத்தான். நீ இன்று இந்த நிலைமையில் இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் நீ மாறிவிடுவாய், உன்னுடைய வாழ்க்கை மாறிவிடும். அதுவே நீ இந்த நிலைமையிலும் அகந்தையை காட்டும் பொழுது மாற மாட்டாய். ஆனால் உன்னுடைய மனதில் அகந்தை என்பது இல்லை, எப்பொழுதும் திமிரு கிடையாது. நீ உன் மனதில் இருப்பது என்னிடம் சொல்வது என்னவென்றால், நான் இன்று எப்படி எல்லோரிடமும் அன்பாக இருக்கிறேனோ அதே போலத்தான் பணம் வந்தாலும் அதே அன்பை மட்டும்தான் நான் காட்டுவேன் என்பது மட்டும்தான் உன்னுடைய எண்ணம். ஆனால் உன்னை பேசினான் பார்த்தியா, நீ எல்லாம் என்ன வாழ்க்கையை வாழ்கிறாய், நீ என்ன உன்னால் தான் உன்னுடைய குடும்பம் வீணாக போய்விட்டது என்று அவனுடைய பணம் இருக்க அகந்தையில் பேசினான் பார், அவன் ஒரு நாள் நிச்சயமாக வீணாகத்தான் போவான். உதாரணத்திற்கு ஒரே ஒரு கதை மட்டும் உனக்கு சொல்கிறேன். உதாரணத்திற்கு அதை வைத்தே நீ புரிந்து கொள்வாய். ஒரு மாடு இருந்தது. அந்த மாடு புல்லை தின்று கொண்டு இருக்கும் பொழுது அந்த புல்லுக்கு நடுவே சிறு தவக்கலை இருந்தது. அந்த தவக்கலை என்ன ஆனது தெரியாமல் அந்த மாடு அது காலை வைத்து மிதித்ததினால் அந்த தவக்கலையானது நசுங்கி விட்டது. நசுங்கியதை சுற்றி இருந்த சின்ன சின்ன தவக்கலைகள் பார்த்துவிட்டு ஓடிப்போய் தன்னுடைய பெரிய தவக்கலை, அதாவது தாயிடம் போய், அம்மா, இது போல ஒரு மாடு தன்னுடைய அண்ணனை மிதித்து நசுங்கிவிட்டான் என்று சொன்னது. அதற்கு அந்த அந்த தவக்கலை கேட்டது, மாடு எவ்வளவு பெருசாக இருந்தது என்று. அம்மா, அது நிறைய பெரிய அளவில் இருந்தது என்று சொன்னது. அதற்காக அந்த தவக்கலை என்ன செய்தது என்றால், தன்னுடைய உடம்பை கொஞ்சம் பெரிதாக்கி தன்னுடைய தொண்டையில் நிறைய காத்துகளை வைத்து, இந்த அளவு பெரிதாக இருந்ததா என்று கேட்டது. அதற்கு தவக்கலை, குட்டி குட்டி தவக்கலை, இல்லையம்மா, இதற்கு மேலும் பெரிதாக இருந்தது என்று சொன்னது. அப்பொழுதும் இன்னும் காத்தை அது உடம்புக்குள் ஊதிக்கொண்டு, இப்பொழுது இந்த பெரிதாக இருந்ததா என்று கேட்டது. அம்மா, இல்லை, அது இன்னும் பெரிதாக இருந்தது என்று சொன்னது. அதோடைய காற்றுகளை நன்றாக இழுத்து இழுத்து அந்த தவக்கலை மிகப்பெரிய குண்டாக மாறிவிட்டது. மாறிய பிறகு என்ன ஆகும்? தவக்கலை வெடித்து விட்டது, சிதறிவிட்டது. காற்று உள்ள போய் போய் வயிறானது வெடித்து விட்டது. அப்பொழுது இந்த நம்மை விட இந்த மாடு பெருசா, தான் உலகத்திலேயே பெரிய ஆளாக இருக்க வேண்டும், நாம் தான் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் தான் மிகப்பெரிய ஆள் என்று காட்டிக்கொள்ள வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் எப்படி ஒரு மாடு பெரிய ஆள் என்று சொன்னது, தானே நம்முடைய குழந்தைகளுக்கு பெரிய ஆள் என்று ஒரு அகந்தையில் தன்னைத்தானே
அந்த தவக்கலை அழித்து கொண்டது. அதுபோலதான் உன்னிடம் இப்பொழுது பணம் இல்லை. பணம் இல்லாத ஒரு காரணத்தினால் எதிரில் இருப்பவன், உன்னுடைய உறவானவன், நான் பெரியவன் என்று அவனை தாழ்த்தி கொண்டிருக்கிறான். அவன் வளருவதற்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை. அவன் என்ன செய்கிறான்? அவனையே அவன் தாழ்த்தி கொள்ளும் பொழுது அவன் என்ன செய்வான்? அவனுடைய வாழ்க்கையை இழக்கச் செய்வான். எவனுமே அகந்தையாக இருக்கக்கூடாது. நான் மட்டும்தான், நீ எல்லாம் இதற்கு, நான் மட்டும்தான் என்ற ஒரு அகந்தையோடு இருக்கக்கூடாது. இன்று ஒருவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் முடிந்தால் உதவலாம், முடியாவிட்டால் ஒதுங்கி நின்று அவனுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காமல், எந்த ஒரு ஆபத்தும் நம்மால் வராமல் அவன் எப்படி இருக்க வேண்டுமோ அவன் அப்படியே ஓரமாக வைத்துவிட்டு வேலையை பார்க்கலாம். ஆனால் இங்கு நிறைய பேர் என்ன செய்கிறார்கள்? ஒருவன் தாழ்ந்து விட்டான், ஆனால் அவனை வைத்து 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 அடித்து 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 அவனுடைய மனம், அவனுக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் என்று ஒரு ஊக்கம் வரும். ஆனாலும் என்ன ஆகும்? அவனை அடிக்க அடிக்க என்னடா வாழ்க்கை இது இப்படி இருக்கிறது என்று சோர்ந்துதான் போவானே தவிர அவன் வாழ்க்கையில் நிமிரவே விட மாட்டான். அப்பொழுது பாவம் எவன் ஒருவனை வளர விடாமல் தடுத்து கொண்டு இருக்கிறானோ அவனுக்குத்தான் வருமே தவிர தாழ்ந்து போய் கொண்டிருப்பவனுக்கு வராது. எப்பொழுதும் நீ ஒன்று தெரிந்து கொள். இப்பொழுது உன்னிடம் பணம் இல்லை, நாளை உனக்கு பணம் வரலாம். இன்று நீ ஏழையாக இருக்கிறாய், நாளை நீ கோடீஸ்வரியாக மாறலாம். எதுவுமே உன்னுடைய கையில் இல்லை, எல்லாம் காலத்தின் கையிலும் என்னுடைய கையிலும் தான் இருக்கிறது. நிச்சயமாக இந்த சாய் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆள் ஆக்குவேன். அது நான் இன்று உனக்கு தரும் சத்தியம். இந்த சத்தியம் நான் எப்பொழுதும் மீறவே மாட்டேன். உன்னுடைய வாழ்வில் இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இன்று உன்னிடம் பணம் இல்லை, ஆனால் பணம் வரும். நான் உனக்கு பணத்தை பெற்று தருவேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறாய். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். நீ எதையெல்லாம் தேடி ஓடுகிறாயோ இனி அந்த சந்தோஷம் எல்லாம் உன்னை தேடி வரும். என் கையிலிருந்து நீ நம்பிக்கையோடு பணத்தை பெற்றுவிட்டாய். சீக்கிரத்தில் பார், உன் வாழ்க்கையில் பணமானது நிச்சயம் உன்னுடைய கையில் புரளும். அது எந்த விதத்திலும் இனிமேல் அது செலவாகாது. நல்ல காரியத்திற்கு மட்டுமே செலவுபடும். தேவையில்லாமல் எந்த ஒரு நிலையிலும் உன்னை மீறி அந்த பணம் கெட்ட விஷயத்திற்கு செலவே ஆகாது. நல்லதையே செய்து கொண்டு இருக்கும் உனக்கு நிச்சயமாக நல்லது மட்டுமே இந்த சாய் செய்வேன். இதற்கு முன்பு நடந்தது அனைத்தையும் மறந்துவிடு. இனிமேல் நடக்கப் போகும் ஒவ்வொரு விஷயத்தையும் மட்டுமே நீ பார். நிச்சயம் உனக்கு பிடித்தது போலவும் உன் வாழ்க்கையில் நீ எதை தேடுகிறாயோ அது மட்டுமே உனக்கு கிடைக்கும். இந்த சாய்க்கு எப்பொழுதும் நல்லது செய்ய தெரியும். சில சமயங்களில் நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு யார் எப்படி, பணம் என்றால் எப்படி, எல்லா விஷயத்தையும் சொல்லித் தருவேனே தவிர எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் சொல்லித்தர மாட்டேன். நல்லதே நடக்கும் உன் வாழ்வில். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.